எப்பவுமே நான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன், இன்றைக்கி என் பசங்க கொடுக்குறாங்க. National Highway 760. ஃபர்ஸ்ட் நாங்க அதுக்கு முன்னாடி நாங்க மகாலட்சுமி டெம்பிள பார்த்துட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பதி மலை ஏற போறோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். வந்து பாருங்க. போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து நெல் வயல், பார்க்குற இடம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பயங்கர வெயில், கொஞ்சம் நேரம் இறங்கி நிற்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக வண்டி ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துச்சு. நிற்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டைமே கிடைக்கல. ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஏன்னா எப்பாவது ஒரு நாள் தான் நம்ம வெளியே போகிறோம். அந்த போகிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக போகாமல் கொஞ்சம் மெதுவாக ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வேடிக்கை பார்த்துட்டே தான் போனோம். சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல கேப் இருந்துச்சு அப்படின்னா நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பூத்தோட்டம், அது எங்களுக்கு முன்னாடி இன்னொரு காரில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது தோட்டம் பார்க்குறதுக்கே. அதில் நின்று சில ஃபோட்டோஸும் எடுத்தோம். அதுவும் இல்லாமல் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி உள்ளே போனாங்க. பூ ஆல்ரெடி அங்கே பொறிச்சிட்டு இருந்தாங்க. சரி, பூ பொறிக்கிறதுக்கு கேட்டால் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, இருந்தாலும் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆசைக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லொக்கேஷன், அந்த மலை, பூ, கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சோன்னே நம்ம எங்கே போனோம் அப்படின்னா மகாலட்சுமி கோயிலுக்கு போனோம். போய் அங்கே தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேராக வந்து திருமலா மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் மலையோட என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம உள்ளே போனால் அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட்டுக்காக நம்ம வரிசையில் நிற்போம். இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் போனதுனால ரஷ்ஷு கம்மி. இல்லைன்னா இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் காமிச்சோம் பார்த்திங்களா, அங்கே வரைக்கும் நம்மளுக்கு கூட்டம் இருக்கும். லாஸ்ட் டைமெல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கூட்டம் லைனில் நின்று தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி கூட்டம் ரஷ் எதுவும் இல்லை. இறங்கி நின்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கியில் இருக்கிற பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்று விடாமல் பேக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் ஸ்கேனில் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேயே போக முடியும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிக்கெட்டை வந்து நம்ம இங்கே வாங்குகிற இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலேயும் நம்ம கொண்டு போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். கீழே நம்ம வாங்குகிற டிக்கெட்ஸை தான் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம மேலேயும் காமிப்போம். சேம் அதே டிக்கெட்டை அது நம்ம வச்சுருக்கணும். அந்த ஸ்லிப்பை தூக்கி எறிஞ்சிங்கன்னா எப்படி வந்தீங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. ஏன்னா திருப்பதியில் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து செக்கிங் தான். செக்கிங் இல்லாமல் நீங்கள் மேலே போகவே முடியாது. இத்தனைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளேயே போகல, இந்த அவுட்ருக்கே வந்து இவ்வளோ செக்கிங் வந்து நடக்குது. 2 டைம்ஸ் கீழே ஒரு தடவை மேலே ஒரு தடவை செக்கிங் நடக்கும். அது இல்லாமல் சாமி தரிசனம் போகும்போது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து உள்ள செக்கிங் நடக்கும். அங்கே வீடியோஸ் ஃபோன்லாம் உங்களுக்கு அலௌடு கிடையாது. அதனால் காரில் வச்சுட்டோ இல்லாட்டி அங்கே கவுண்டரில் ஃபோன் வைக்கிறதுக்கு அதில் வச்சுட்டு தான் போகணும். நாங்கள் சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்த பிக்சர்ஸ் இது. நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது மணி 2:30 மணிக்கும் கடைகள் இருக்குது. அவ்வளோ கடைகள் இருக்குது. பாதி கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பாதி கடைகள் வந்து அப்படியே இருந்துச்சு. சரி, ஒரு லாங்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போட்டுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் மொட்டை போட்டோம். பையனுக்கு ஃபீவர், போட முடியல. திருப்பி சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே 2:30 மணிக்கு அலௌடு கிடையாது. 3 மணிக்கு தான் திருப்பி ரிட்டனுக்கு அலௌடு. அதனால் க்யூவில் இவ்வளோ பஸ்ஸஸ் நின்றுட்டுருக்கு. 3 மணி ஆனதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வரும்போது ஒரு 3:20 இருக்கும். இந்த டைமுக்கு தான் நாங்கள் கீழே கிளம்பி இறங்கி வந்துட்ருக்கோம். வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours 3 hours ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஒரு 6 o'clockங்கும்போது. ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா என் பையனுக்கும் மொட்டை போடுறதா இருந்தது. அவனுக்கு ஃபீவர், மொட்டை போட முடியல. அவசரமாக போயிட்டு இவனுக்கு வேண்டி, ஏன்னா வந்து அங்கே போகும்போது லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு. சரி, டிக்கெட் புக் பண்ணிட்டோமே, வேறு வழியே இல்லைன்னு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு போனோம். பையனுக்கு ஃபீவர் வந்து எக்ஸஸாக இருந்தது. அதனாலேயே என்ன பண்ணுறது, 103 கிட்ட வந்துருச்சு. ஏன்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் காளகஸ்தி எல்லாமே போயிட்டு வர மாதிரி பிளான் இருந்தது. காளகஸ்தி போல் அதே மாதிரி தடா ஃபால்ஸ் ஒரு பிளான் இருந்தது. எல்லாத்தையுமே நாங்கள் கட் பண்ணிவிட்டு இவனுக்கு ஃபீவர் வந்து 103 ஆனோன்னே சரி இனிமேல் இங்கே வச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது, ஒரு 3 ஹவர்ஸ்னால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அடுத்த நாள் சண்டே வேறு எந்த டாக்டர் இருப்பாங்க ஒன்றும் தெரியலேன்னு சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பி நாங்கள் வந்தாச்சு. ஆக மொத்தத்தில் சுவாமி தரிசனம் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.